இன்னைக்கு ஒரு வசனம் பார்ப்போம். எரேமியாவின் 50வது அதிகாரம் 6ஆம் வசனத்தின் முதல் 8ஆம் வசனம் வரை. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலையவிட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள். தங்கள் தொழுவத்தை மறந்துவிட்டார்கள். அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றம் இல்லை. அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவில் இருந்தோடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல் இருங்கள். இதுல காணாமற் போன ஆடுகளை பத்தி பார்த்துன்னு இருக்கோம். அதுவும் அவைகள் மேய்ப்பர்களால சிதற பண்ணப்பட்டதான் பார்த்துன்னு இருக்கோம். இந்த மேய்ப்பர்களால சிதறடிக்கப்பட்ட ஆடுகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, சவுல் தாவீது துரத்துன நாட்கள்ல போல இருக்கும். சவுல் எப்ப தாவீது தனக்கு அடுத்து வரப்போறான்னு தெரிஞ்சிடுச்சோ அந்த நாள் முதற்கொண்டு அவனை காய்மகாரமா பார்த்தான். அது இல்லாத அவனை அழிச்சிடணும், அவன் சவுலுக்கு அப்புறம் அவன் தந்தை தான் ராஜாங்கத்துக்கு வரணும்னு பிரயாசப்பட்டான். இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த காணாமல் போன ஆடுகள் பிரதான மேய்ப்பினை சார்ந்து தங்களுடைய பயணத்தை தொடரணும். ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அந்த வசனத்துல பாருங்க, 13ஆம் அதிகாரம் 1 நாளாகவும் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம். நமது தேவனுடைய பெட்டி திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றார். அதாவது சவுலின் நாட்கள்னா என்னன்னா, அந்த சவுல் தாவீதை துரத்தின நாட்கள். சவுலின் நாட்களில் அதை தேடாதே போகணும். இதுல தேவனுடைய பெட்டின்றது தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கும், தேவ சமூகத்தை குறிக்கும். விசுவாசிங்க என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்பட்ட போது திரும்ப ஆண்டவரிடத்துல வரதில்லை. இங்க அங்க எங்க அந்த மலைகளை விட்டு மலைகள் அலைகிற நிலைமையில் இருக்காங்க. இதுல தேவனை தேடாத நாட்களா போயிடுது. அது சவுலின் நாட்களை போல இருக்கு. சவுல் அந்த தாவீதை தேடின நாட்கள் அநேக நாட்கள். இது சங்கீதத்தில் வாசிங்கன்னா தெரியும். தாவீதுடைய ஒவ்வொரு விண்ணப்பமும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சங்கீதத்தை வாசிக்கும்போது. தாவீது ராஜா ஆன பிறகு தேடின முதல் விஷயமே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய நகரத்துக்குள்ள கொண்டு வந்ததுதான். தாவீது ராஜா ஆனவொடனே உடன்படிக்கை பெட்டிய நகரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார், துதிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது ராஜா ஆன பிறகு அவர் துதிக்க ஆரம்பிச்சாருன்றதை விட வசனம் சொல்லுது. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இல்லைன்னா இந்த வசனத்துல அவர் எப்பவுமே துதிச்சு நின்றதுனாலதான் அவரால் ராஜாவா ஆக முடிஞ்சது. தேவனை தேடுகிறதுனா தேவனை துதிக்கணும். தேவனை தேடுகிறதுனா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். தேவனை தேடுகிறதுனா தேவனோட பேச ஆரம்பிக்கணும். தேவனை தேடுகிறதுனா இதுதான். அதாவது தேவனை துதிக்கணும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், தேவன் உறவாடணும், ஜெபம் இருக்கணும். இதை குறித்து நான் ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு ராஜ்ய பாரமே தாவீது கிடைச்சது தேவனை தேடும்போது. இப்போ இதுக்கு முன்னாடி யோசேப்பின் நாட்களை பார்ப்போம். யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுக்கு அடுத்த நிலையில உயர்த்தப்பட்டார், 2ஆம் இடத்துல வைக்கப்பட்டார். எகிப்து தேசம் எங்கும் அதிபதியா வைக்கப்பட்டார். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம், எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன்,
நீங்கள் யோசேப்பின் இடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேவனை தேடும்போது, சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் தேவனை தேடும்போது என்ன நடக்குதுன்னா, துதிக்கும் போது, வேதம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது நீங்கள் ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. அது எப்படின்னா, நீங்கள் ராஜாவாவீங்கன்னா ஏதோ ஒரு தேசத்துக்கு ராஜாவாகிறது இல்லை, எவனால் அதையும் செய்ய முடியும். அதை பற்றி இப்போ பேசுகிறாங்க. அதாவது ஒரு ராஜா, எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது பார்வோன் என்ன சொல்றாருன்னா, யோசேப்போட கர்த்தர் இருந்தது உங்களுக்கு தெரியும். அது போல ஒரு ராஜா என்ன உத்தரவிடுறாருன்னா, நீங்கள் யோசேப்பிடத்தில் போய் கேளுங்க. ஏன்னா அவங்ககிட்ட தான் விதை தானியம் இருந்தது. வசனத்தில் வாசிங்கன்னா தெரியும். அவங்க கேட்டதே ஒன்னே ஒண்ணுதான், விதை தானியம். அதாவது அதிகாரம் 47ஆம் அதிகாரத்துல வசனம் 19 பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும். கடைசி பகுதியை வாசிக்கிறேன். எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். அதாவது 19 வசனம் முழுவதும் வாசிக்கிறேன். நாங்களும் எங்கள் நிலங்களும் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போகலாமா? நீர் எங்களையும் எங்கள் நிலங்களையும் வாங்கி கொண்டு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு ஆதீனமாக இருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும், நிலங்கள் பாழாய் போகாமல் இருக்கவும் எங்களுக்கு விதை தானியத்தை தாரும் என்றார்கள். இதே வசனம் இன்னொன்று இடத்துல வருது. 23வது வசனம், ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 23வது வசனம். பின்னும் யோசேப்பு ஜனங்களை நோக்கி, இதோ இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்காக வாங்கி கொண்டேன். இதோ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற விதை தானியம், இதை நிலத்தில் விதையுங்கள் என்றார். இதை நிலத்தில் விதையுங்கள் சொல்லியிருக்காரு. இதுல என்ன சொல்ல வரேன்னா, வசனம் தான் விதை. இந்த விதைத்தானியம் யாருக்கிட்ட இருக்குன்னா, அந்த வசனத்தை வாசிச்சு ஜெபிச்சு தேவனோட துதிக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் வசனம் இந்த விதைத்தானியம் இருக்கும். கடைசி நாட்கள்ல வசன பஞ்சம் வந்தாலும் சரி, உண்மையான ஆகார பஞ்சம் வந்தாலும் சரி, யார்கிட்ட இந்த விதைத்தானியம் இருக்கோ அவர்களை தேடி ஜனங்க வருவாங்க, ஏப்ரல்களை தேடி வருவாங்க. ஊழியக்காரங்க பொதுவாக ஊழியக்காரங்கன்னு இல்லை, விசுவாசிகளாக இருக்கிறவங்களே தேடி வருவாங்க. கடைசி நாட்களில் ஊழியக்காரர்களுக்கு மேலே விசுவாசிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவாங்க. அதாவது விதைத்தானியம், உங்ககிட்ட விதைத்தானியம் இருந்தால் உங்களை தேடி வருவாங்க. ஆண்டவர் கூட சொல்லியிருப்பாரு, விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். வசனம் தான் விதை. விதையை பற்றின ஓமைகள் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டங்க. அதுதான் மதர் பேரபிள் சொல்லுவாங்க. எல்லா ஓமைகளுக்கும் மூலமான ஒரு ஓமைகள் என்னன்னு சொல்லணும்னா, அந்த விதையை பற்றிய தேவனுடைய வார்த்தை, அந்த விதையை பற்றின ஓமை தான் மதர் பேரபிள்னு சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட விதைத்தானியம் இருந்தா நீங்க ராஜா, ராஜாவுக்கு அடுத்தது ஏதோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கப்படுவீங்க. தாவீது துதித்து கொண்டே இருந்தார். தாவீது சவுலை அந்த வசனத்தை திரும்ப பார்ப்போம். நமது தேவனுடைய பெட்டி திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக, சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இது 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கு. எப்ப தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வார்த்தையையும் நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்களுக்கு ராஜாங்கம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், அதாவது ரட்சிப்பின் சந்தோஷம், ஒரு நீடித்த நிலையான அமைதி, இதெல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல, இயேசுவை துதிக்க, இயேசுவின் வார்த்தைகளை படிக்க, இந்த சுவிசேஷத்தை நீங்க அதிகமா படிக்க, இந்த
66 புத்தகங்களிலும், பைபிள் இருக்கிற 66 புத்தகங்களிலும் நீங்க எதை தேடணும்னா இயேசு கிறிஸ்துவை தேடணும். இதுல நமக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லி இருக்கு, வார்த்தையை பத்தி என்ன சொல்லி இருக்கு, ஆண்டவரை பத்தி என்ன சொல்லி இருக்கு, ஆண்டவருடைய பண்புகளை பத்தி, ஆண்டவருடைய குணாதிசயங்களை பத்தி, ஆண்டவர் இந்த வசனத்துல எப்படி வெளிப்படுறாரு, எப்படி மகிமைப்படுகிறாரு, அதை குறித்து தியானித்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் முழுக்க இரவும் பகலும் அவரை தேடினா சங்கீதத்துல பார்க்கறோம். 1ஆம் சங்கீதத்துல இரவும் பகலும் எப்படி தேட முடியும்? அதை காலையில தியானிக்கிறோம், அதோட வேலைக்கு கடந்து போறோம். மற்ற நேரத்துல நம்மளால கையிலேயே பைபிள் வச்சுன்னு படிக்க முடியாது. நீங்க அன்னைக்கு படிச்ச வசனத்துல ஏதாவது ஒரு வசனம் ரேமா வார்த்தையா உங்களுக்கு வந்திருக்கும், தேவனுடைய வார்த்தையா வந்திருக்கும். அதாவது நீங்க வாசிங்க சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல, இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். உங்கள் சிந்தை முழுவதும் தேவனுடைய வார்த்தையால நிறைஞ்சிருக்கும் போது உங்க சிந்தையே ஒரு தேவனுடைய உடன்படிக்கை போல மாறுது. உங்கள் சிந்தையில தான் போராட்டமே ஆரம்பிக்குது. உங்கள் சிந்தை எதனால நிரப்பப்பட்டு இருக்கு? உங்க சிந்தை எதனால நிரப்பப்பட்டு இருக்கு? தேவனுடைய வசனத்தினாலயா, உலக கவலையினாலேயா, இல்லை வேற எதனாலேயா? உங்கள் இதயம் ஏதாவது ஒன்றினால் மட்டும்தான் நிரப்பப்பட முடியும். ஏதாவது ஒன்று உள்ள இருக்க முடியும். ஒன்று வசனம் இருக்க முடியும், இல்லை உலக கவலை இருக்க முடியும். வசனம் இருந்தால் உலக கவலை வராது. வசனத்தை பேச பேச, அதாவது ஒரு வசனம் இருக்கு யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவி அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தேவனுடைய ஆவி, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்துவம், பலத்த சத்துவம் உங்களுக்கு வேணும்னா தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்கு அப்போ தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் தேவன் தருவார். இது ஒண்ணுதான் வழி. துதிக்கும் போது, தேவனை எப்பதான் நினைக்கும் போது, இந்த உலகத்தார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உலகத்தார்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. உலகத்தார் வேற, பைபிள் படிக்கிறவங்க வேற, எல்லாம் தனித்தனியா இல்லை. ஒரு அறிஞர் சொன்னது, அதனால அதை சொல்றேன். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாய் மாறுகிறீர்கள் சொல்றாரு. நம்ம வசனத்துலயும் இருக்கும், ஆஸ் எ மேன் திங்கத் சோ இஸ் ஹி. மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுவாய் மாறுகிறான். நீங்கள் உங்க மனம் எதை சிந்திக்குதோ அதுவாக தான் நீங்க இருக்கீங்க. ஒரு இடத்துல கூட வசனம், ஒருவனுடைய பலம் அவனுடைய குணாதிசயத்தில் தான் இருக்கு. அவனுடைய குணாதிசயம் எப்படி இருக்கோ அவனுடைய பலம் அப்படிதான் இருக்கும்னு ஒரு வசனம் இருக்கும் ஒரு இடத்துல. அடுத்த முறை அதை எடுத்து காட்டுறேன். அதாவது அந்த வசனத்தை நிரப்ப இது வசனம் ஜீவனுள்ள வசனம். நான் சொல்லுகிற வசனங்கள் உங்களுக்கு ஆவியும் ஜீவனுமா இருக்குதுன்னு சொல்றாரு. நீங்க உங்களுடைய ஆவி மனிதன் பலப்பட்டுட்டா போதும், மற்ற எல்லாவற்றையும் அந்த ஆவி மனிதன் பார்த்துக்கொள்ள. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன், உள்ளான மனிதன் பலப்படணும். வசனம் தினம் வாசிக்க தான் அந்த மனுஷன் பலப்பட முடியும். உங்க சிந்தையில வார்த்தை நிறைய ஆண்டவருடைய காரியங்கள் நிறைய தேவ வல்லமை உங்களை தேடி வரும். ஒரு சங்கீதத்தில் வாசிப்போம், வல்லமை தேவனுடையதுன்னு எழுதியிருப்போம். அது மாதிரி வல்லமை தேவனுடையது, ஆனாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அந்தந்த நாளுக்கான வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். இது வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக மட்டும் இல்லை, வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்தின் உறுப்புகளிலும் அந்த வல்லமை புதைந்து கிடக்குது, பொக்கிஷமாக இருக்குது. அதை எடுத்து வாசிக்க உங்களுக்கு அந்த வல்லமை வெளிப்படும். உங்களுக்குள்ள அந்த வல்லமை இறங்கும். அது அந்த வல்லமை உங்களுக்குள்ள வாசம் செய்யும். அதுதான். அதாவது நமக்கு மேய்ப்பன் இல்லை, மேய்ப்பர்களை சார்ந்து இருக்கணும்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஊழியக்காரர்கள் தேவனிடத்தில் நடத்துகிறவங்க தான்.
இன்னும் கேட்டிங்கன்னா வேதமே வந்து கலாத்தியர் எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லியிருப்பாரு, இந்த வேதமே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துகிற ஒரு உபாத்தியாயர் தான், ஒரு டீச்சர் தான் சொல்லியிருப்பாரு. வேதமே வந்து ஒரு டீச்சர் தான். அதை போதிக்கிறாங்க, அது விலைக்கு சொல்ற ஆசிரியர், அவங்க தான் ஊழியக்காரர்கள். அதனால நீங்கள் வசனத்தை சார்ந்துருங்க, அதுதான் உங்களுக்கு டீச்சர், அதுதான் உங்களுக்கு வந்து பிரதானமான போதகர், மேய்ப்பர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், அப்போஸ்தலர், எல்லா விதமான தலைமை பண்புகளும் அந்த வேதத்தில் தான் இருக்கு. வேதம் தான் உங்களுக்கு அச்சாணி மாதிரி. அதாவது இந்த வேதம் தான் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் அஸ்திபாரம். இந்த பிரபஞ்சத்தை எதனால் வந்து உருவாக்கினாருன்னா வார்த்தை கொண்டு தான் உருவாக்கினார். அதே வார்த்தையை கொண்டு தான் நீங்கள் அந்த வெறுமையாக இருக்கிறவங்க மனசை வந்து கவலை வந்துட்டாலே வெறுமை வந்துடும். அதாவது எப்படி என்ன வெறுமையாக இருக்கிற வசனம், வெறுமையாக இருக்கிற இருதயம். ஆதியாகமத்துல வாசிக்கிறீங்க, பூமியானது, அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்திருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதே வசனம் வந்து எரேமியா 4ஆம் அதிகாரம் 22, 23. எரேமியா 4ஆம் அதிகாரம் 22, 23. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. எப்போ தேவனுடைய வசனத்தை பற்றியோ தேவனை பற்றியோ நம்மளுக்கு ஞானம் இல்லையோ, அதை கொடுத்த அறிவு இல்லையோ, அப்போவே வந்து உங்களுக்குள்ள என்ன வந்துடும்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் வந்துடும். இந்த பிரபஞ்சம் எல்லையற்றது, இந்த பிரபஞ்சத்துக்கு முடிவே இல்லை. அதாவது தேவனுடைய சிருஷ்டி, இந்த சிருஷ்டித்த இந்த பிரபஞ்சம் எல்லை கடந்தது. அதற்கும் பெரியவர், அதை காட்டிலும் பெரியவர், அதாவது யோனாவை காட்டிலும் பெரியவர், சாலமோனை காட்டிலும் பெரியவர், அதாவது சாலமோனுடைய ஞானத்தை காட்டிலும் பெரியவர்னும் போது இந்த பிரபஞ்சத்தை படைச்ச தேவன் பிரபஞ்சத்தை காட்டிலும் பெரியவர். இந்த பிரபஞ்சத்துல வெறுமைன்றது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கேயுமே கிடையாது. அந்த வெறுமை எங்க இருக்குதுன்னா ஒரு மனுஷனுடைய இறுதியிலாம் வருது, அவனுடைய சிந்தையில தான் வருது. இந்த வெற்றிடம் சொல்லுவாங்க பாருங்க, வெற்றிடம் அறிவியல் சொல்லுவாங்க. வெற்றிடத்துல ஒரு சில ஆராய்ச்சிகள்லாம் செய்வாங்க. அந்த எக்ஸ்ரே எல்லாம் கண்டுபிடிக்கும் போது அந்த வெற்றிடத்துல அந்த அணுக்களை அந்த எலக்ட்ரானை மோத விட்டு அந்த கதிர்களை பற்றி ஆராய்ச்சி செய்வாங்க. அந்த மாதிரி உலகத்துல பிரபஞ்சத்துல எங்கேயுமே வெற்றிடம்னு ஒண்ணு இல்லை, எல்லாமே தேவ ஆவியினால் தான் நிறைஞ்சிருக்கு. உங்களுக்குள்ள எப்ப வெறுமை வருதுன்னா அந்த வெறுமை வரத்துக்கு காரணம் தேவனை பற்றிய அறிவு, நினைப்பு. தேவனை மறந்தா, தேவனை மறக்கும் போதெல்லாம் நம்ம வெறுமையால் நிரப்பப்படுகிறோம், இருளினால் நிரப்பப்படுகிறோம், இருளின் அதிகாரத்தால் நிரப்பப்படுகிறோம். தேவனுடைய வசனத்தினுடைய வெளிச்சம் இருக்கும்போது, ஏன்னா வசனமே சொல்லுது அதுதான் வெளிச்சம். அதாவது நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்பது அவர் வார்த்தையும் குறிக்கிறது. அவர் தான் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பது அவர் நாமம். தேவனுடைய வார்த்தையும் ஒளியா தான் இருக்கு. இந்த வசனங்கள் வந்து யோவான்ல வாசி பண்ணோமோ, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதில் வாசிக்கும்போது அதுலேயே இருக்கும், அவருக்குள் ஜீவன் இருந்தது. 4வது வசனம், யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இது இங்கிலீஷ்ல வச்சிருந்தீங்கன்னா சொல்லும், இருளானது அதை பற்றி கொள்ளவில்லைன்னா இருளால அதை அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். இருளால அதை அழிக்க முடியாது, அந்த இருளால அந்த ஒளியை அழிக்க முடியாதுன்னு அர்த்தம். இந்த வசனத்தினால உங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சத்தை
அழிக்க முடியாது, ஆனால் திருட முடியும். இந்த வசனத்தை உங்களிலிருந்து எடுத்து போட்டுட்டா அந்த விதையில வர ஒரு ஊமையை போல அந்த தேவனுடைய அந்த வசனத்தை விதைக்கு புறப்பட்டான்ற ஊமையில் இருக்கிற மாதிரி வசனத்தை எடுத்து போட்டுட்டாலே அந்த ஒளி உங்ககிட்ட இருந்து எடுபட்டு போயிடும், அந்த ஜீவனும் எடுபட்டு போயிடும். அதனால ஒரு இடத்துல சொல்றாரு, பிசாசு குறித்து யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த பரிபூர்ணத்துக்காக தான், இந்த ஜீவன் உண்டாகிறதுக்காக தான், அந்த ஒளி உங்களுக்குள்ள உண்டாகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. இந்த வசனத்தையும் எப்போ வசனத்தை மறக்கிறீங்களோ, எப்போ ஆண்டவரை மறக்கிறீங்களோ, அந்த நினைப்பு எப்போ மறக்குதோ அப்போ உங்களுக்குள்ள அந்த இருளின் ஆதிக்கம் அதிகமாகிடும். இதுதான் சொல்ல வரேன். இந்த தேவனை குறித்த வெளிச்சம் நம்மளுக்குள்ள இருக்க சிதறப்பட்ட ஆடுகளே மேய்ப்பவர்களாக மாற முடியும். நீங்கள் வசனத்தை தேடுங்க. இங்கே ஊழியக்காரர்கள் தனி, உலகத்தார்கள் தனி, விசுவாசிகள் தனி, யாருமே இல்லை. தேவனுடைய பார்வையில் எல்லாருமே சமமாக இருக்கிறோம். ஒருவரும் ஒரு பட்சபாதமாக பார்க்கறது இல்லை. கடைசி நாட்களில் பொறுத்த வரைக்கும் எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்போவே அவர்களுக்குள்ள எல்லா வரங்களும் கிரிய செய்யும், எல்லா அற்புதங்களும் நடக்கும். அவர் எல்லா ஆவியானவர் நடத்துவார். இந்த ரிலே ரேஸ் சொல்லுவீங்க, ரிலே அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ரிலே ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பேட்டன் இருக்கும், பேட்டன் சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கட்டையில் கொடுப்பாங்க. அதில் டிசைனாக கலர் பேப்பர் ஒட்டி கொடுப்பாங்க. இது ஒருத்தர் கையில் 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் ஓடி போய் அடுத்தவர்கிட்ட கொடுக்கணும், அதை அடுத்தவர்கிட்ட கொடுக்கணும், அதை அடுத்தவர்கிட்ட கொடுக்கணும். கடைசியாக ஓட்டுறவர் அதை எடுத்துன்னு போய் ஓட்டத்தை முடிக்கணும். இந்த மாதிரி தான் நமக்கு இந்த வசனமும் ஆவியானவரும் தொடர் ஓட்டத்தினால இந்த 2000 வருஷமாக காக்கப்பட்டு நம்மக்கிட்ட சேர்ந்துருக்கு. இப்போ நம்மக்கிட்ட பேட்டன் வந்துருக்கு, நம்மக்கிட்ட வசனம் வந்துடுச்சு, அந்த ஒளி வந்துடுச்சு. இனி நம்ம தொடர்ந்து ஓட்டத்தை ஓடி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஒன்று மரணமோ இல்லை தேவனுடைய வருகையோ எது முந்திக்குள்ளதோ அதுக்குள்ளே அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இங்கே நம்ம ஊழியக்காரங்களை குறை சொல்கிறதுக்கு நம்மளுக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவங்களும் சாதாரண மனிதர்களாம். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையேன்னு சொல்லுவாங்க, ஒரு வசனத்தில் இருக்கும். பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, அதாவது எல்லாருமே விழுந்து போகக்கூடிய மனுஷர்கள் தான் வேதமே சொல்லுது. அதனால நம்ம எல்லாரையும் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ வரும். ஏதோ ஒரு வகையில் சில பேர் பொருளாதாரத்துக்காக சார்ந்து வாழறாங்க, சில பேர் ஏதோ ஆறுதலுக்காக, சில பேர் ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு வகையில நம்ம ஒருத்தர் சார்ந்து வாழும்படி தான் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனாலும் அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது. இவங்க நம்ம இல்லைன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இவங்களுக்கு சொல்லி தரலனாவோ நம்மளை சார்ந்துதான் இவங்க என்றைக்குமே இருக்கணும்னு எந்த மனுஷனும் நினைக்காத அளவுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வச்சிருக்காரு. தேவனை சார்ந்து வாழும்படி தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். உலக மக்களின் ஒருத்தர் அன்பு காட்டி ஒரு பாரங்களை சுமந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கடந்து போகணுமே தவிர நம்ம இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது, அவங்க இல்லை நம்மளால இருக்க முடியாது. நீங்கள் ஒருவரை கடித்து பட்சிக்கக்கூடிய நிலையில நாம் இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி. நான் போன செய்திலையும் கூட சரி சில விஷயங்களை பேசியிருப்பேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, கடவுள் எல்லாரையும் சீர்பொருத்துவார். ஒரு நாள் வரும், கடவுள் எல்லாரையும் சீர்பொருத்துவார். ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்க வேறுபாடுகளை நீக்கி எல்லாரையும் சமமாக்கி இந்த ஒரு சமுதாயத்தை உண்டாக்குவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். இதோட வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன்.